வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அருமையான உருவக கதைய பத்தி பேச போறோம். இதோட தலைப்பு கொல்லனின் நெருப்பு. உராய்வு இல்லாத வாழ்க்கை வலிமையற்ற மனதை உருவாக்குகிறது. என்ன ஒரு ஆழமான வரி இல்லையா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? கஷ்டங்கள் தான் நம்மள உண்மையிலே பலமாக்குதா? அப்படின்னா நம்ம ஏன் எப்பவுமே பிரச்சனையே இல்லாத ஒரு சுலபமான வாழ்க்கைய தேடி ஓடுறோம்? ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப பாதுகாப்பானது, ரொம்ப வசதியானதுன்னு தோணுது. ஆனா உண்மையிலே அதுதான் நம்மள பலவீனப்படுத்துது. சரி, இந்த விஷயத்த இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க வாங்க கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். எளிமையின் சிக்கல், அதாவது சுலபமா இருக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். ஒரு அமைதியான கிராமம். அங்க ஒரு பெரிய கொல்லன் இருக்கார். ரொம்ப திறமையானவர். அவரு கண்ணுல ஒரு சாதாரண இரும்பு துண்டுபடுது. அது அப்படியே மூலப்பொருளா இருக்கு. அவருக்கு நல்லாவே தெரியும், அந்த இரும்பு அந்த நிலைமையில இருந்தா அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. இங்கதான் ஒரு பெரிய வித்தியாசம் வருது. அந்த இரும்பு என்ன நினைக்குது தெரியுமா? அப்பாடா, நம்மள யாரும் தொந்தரவு பண்ணாம ஒரு அலமாரியில வச்சா போதும் அப்படின்னு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைய விரும்புது. ஆனா அந்த கொல்லனோட பார்வை வடுகேன்ட்டான்னு வேற. அவருக்கு தெரியும், இந்த இரும்ப ஒரு பயனுள்ள பொருளா மாத்தணும்னா அதுக்கு ஒரு பெரிய உருமாற்றம் தேவைன்னு. சரி, இப்ப கதையோட முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. கொல்லனோட செயல்முறை. இங்கதான் அந்த மாற்றம் நடக்க போகுது. ஆமா, கொஞ்சம் வலி நெறிஞ்சதுதான், ஆனா ரொம்ப ரொம்ப அர்த்தமுள்ளது. அந்த இரும்ப ஒரு பயனுள்ள பொருளா மாத்துறதுக்கு மூணு படிதான். முதல்ல நெருப்புல போட்டு தூய்மைப்படுத்தணும். அப்புறம் சுத்தியாலால அடிச்சு மறுவடிவமைக்கணும். கடைசியா தண்ணில முக்கி பதப்படுத்தணும். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் படி நெருப்பு. அப்பப்பா, சும்மா சாதாரண நெருப்பு இல்ல, கொழுந்து விட்டு எரியற வெள்ள சூடான நெருப்பு. அந்த இரும்ப தூக்கி அதுல போட்டதும் அதுக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த சூட்டு அதுக்கு கொஞ்சம் கூட தாங்கவே முடியல. ஆனா இங்கே ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். கொல்லனோட நோக்கம் அந்த இரும்ப அழிக்கிறது கிடையாது, இல்லவே இல்ல. மாறா அதை தூய்மைப்படுத்துறது தான். அந்த சூட்ல தான் இரும்புக்குள்ள மறைஞ்சிருக்கிற அத்தனை குறைகளும் அழுக்குகளும் வெளியேறி அது சுத்தமாகும். நெருப்பிலிருந்து எடுத்ததும் அடுத்தது பட்டறைக்கு வருது. அங்க அந்த கொல்லன் ஒரு பெரிய சுத்தியலை எடுத்து அந்த சூடான இரும்ப ஓங்கி ஓங்கி அடிக்கிறாரு. ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இறங்குது. பாக்குறதுக்கு அது ரொம்ப கொடுமையா தெரியலாம். ஆனா அந்த அடிகள் இரும்ப உடைக்கல. அதுக்கு பதிலா அது ஒரு புது வடிவத்துக்கு கொண்டு வருது. ஒவ்வொரு அடியும் அதோட மீள்தன்மைய, அதாவது அதோட ரெசிலியன்ஸ அதிகரிக்குது. சரி, நெருப்பு முடிஞ்சது, சுத்தியல் அடி முடிஞ்சது. அடுத்து கடைசி கட்டம். திடீர்னு அந்த கொல்ல நெருப்பு மாதிரி சூடா இருக்கிற அந்த இரும்ப தூக்கி ஜில்லுன்னு இருக்கிற ஐஸ் தண்ணிக்குள்ள முக்குறார். இதுதான் கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான சோதனை. இந்த அதிர்ச்சி தான் அத முழுமையா மாத்துது. ஓகே, இப்ப இந்த கதையை அப்படியே நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். உருவாக்கப்பட்ட மனநிலைனா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. இந்த முழு செயல்முறையும் நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு விஷயம்தான் ரெசிலியன்ஸ், அதாவது மீள்தன்மை. எவ்ளோ பெரிய கஷ்டம் வந்தாலும், எவ்ளோ அடி விழுந்தாலும் அதுலேருந்து உடைஞ்சு போகாம வேகமா மீண்டு வர்ற அந்த திறன் தான் அது. இது எல்லாமே நம்ம பார்வையில தான் இருக்கு. இரும்போட பார்வையில பார்த்தா இந்த வலி எல்லாம் ஒரு தண்டனை மாதிரி தெரியும். ஆனா கொல்லனோட பார்வையில பார்த்தா ஒவ்வொரு வலியும் ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்படுது. கடைசியில அந்த இரும்பு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குச்சு. அந்த நெருப்பும் சுத்தியலும் அந்த குளிர்ந்த நீரும் இல்லாம இருந்திருந்தா அது தன்னோட முழு திறனையும் உணராம ஒரு மூலப்பொருளாவே, ஒரு பயனற்ற பாறையாவே இருந்திருக்கும்னு அதுக்கு புரிஞ்சுது. சரி, இப்போ நாம நம்மள பத்தி பேசலாம். உங்க கஷ்டங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அத தழுவிக்க தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நெருப்பு மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நீங்க அதிலிருந்து ஓடி ஒளிறீங்களா? ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கை உங்கள சுத்தியல் மாதிரி அடிக்கும் போது நீங்க உடைஞ்சு போகல. அதுக்கு பதிலா இன்னும் வலிமையான, இன்னும் கூர்மையான ஒரு புது வடிவமாக மாறிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, உங்க வாழ்க்கையில வர்ற சவால்கள் உங்கள உடைக்க வரல, நிஜத்துல அவை உங்கள உருவாக்க வந்திருக்கு. அதனால நான் இந்த ஒரு கேள்வியோட இந்த உரைய முடிக்கிறேன். இந்த நெருப்புலயும் அடிகளிலும் இருந்து நீங்க என்ன மாதிரியான ஒரு தலை சிறந்த படைப்பா உருவாக போறீங்க?